விவசாயிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் அமிலம் போடுறோம். இது வரைக்கும் எத்தனையோ மீன் அமிலம் போட்டிருப்போம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா செலவு அதிகம். இது செலவு பார்த்திங்கன்னா 1/3 பங்கு தான் செலவு. பார்த்திங்கன்னா மீன் கழிவு 20, இது மொத்தமாக ஒரு 25 கிலோவுக்கு மேலே வரும். இது வந்து நம்ம சாணப்பாசி கரிசல். இது நம்மக்கிட்ட இருக்கிறதுனால தான் நமக்கு செலவு குறைவு. இதாங்க நம்ம நாட்டு மாட்டில் தயாரிக்கக்கூடிய சாணப்பாசி கரிசல். இந்த சாணப்பாசி கரிசல் எனக்காக நான் வந்து தயாரித்து காட்டுக்கு பயன்படுத்துகிறேன். இது எதுக்காக பயன்படுத்துகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவாமிர்தம் பஞ்சகாயாவில் நம்மளால் அடிக்கடி நாட்டு மாட்டு சாணம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நாட்டு மாட்டு சாணத்தில் உள்ள நுண்ணுயிரி சத்துக்களை தனியாக பிரித்து இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இதை எடுத்து தான் நம்ம எல்லாமே தயாரிக்கிறோம். இதை எப்படி நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து எப்படி நம்ம இந்த சாணப்பாசி கரிசல் தயாரிக்கிறது அப்படிங்கிற வீடியோ லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்குங்க. அது இல்லாமல் இந்த சாணப்பாசி கரிசல் இப்போ எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுற வீடியோவையும் நான் இதுக்கு பின்னாடி இணைக்கிறேன். இப்போ வந்து மீனமிலம் போடுறத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம், எடுத்துக்கொட்டுப்போம். இப்போ மீனமிலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கிலோ இப்போ நம்ம இந்த பேரலில் போடுற இந்த மாதிரி பேரல் எடுத்துக்கங்க. தண்ணி வந்து இந்த மாதிரி அரை பேரலில் மட்டும் வச்சுக்கோங்க. மெதுவாக கொட்டு மேலே தெரிக்க. இப்போ இந்த 25 கிலோ மீன் கழிவை வந்து நம்ம உள்ளே கொட்டி இதை வந்து பார்த்திங்கன்னா மற்ற மீன் அமிலமெல்லாம் 40 நாள் 50 நாள் ஆகும் உங்களுக்கு தயாராகிறதுக்கு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 2 நாளையில் மீன் பூராமே கரைஞ்சிது. ப்ளஸ்ஸு நாட்டு சர்க்கரை 1/3 பங்கு இருந்தால் போதும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வந்து சரிக்கு சரி போடணும், அது செலவு அதிகம். இது வந்து நமக்கு செலவு ரொம்ப ரொம்ப கம்மி. பாருங்கள், உள்ள தண்ணி எடுத்துருந்த அரை பேரலுக்குள்ளே இப்போ நம்ம மீன் கழிவை கொட்டியாச்சு. அடுத்தது குண்டு வெல்லம், அதெல்லாம் அப்படியே போடுப்பா. எல்லாம் நீங்கள் எல்லாம் தூளாக உடச்சி போடுங்க. நான் அப்படியே கொட்டுறேன்னா நான் இங்கே தான் இருப்பேன். எல்லாம் கலைக்கூட கரைஞ்சிக்கு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எத்தனை கிலோ போட்டு வந்தா 10 கிலோ. அதாவது 20 கிலோவுக்கு நம்ம 8 கிலோ போடுவேன். 25 கிலோ போடுறதுனால 25 கிலோவுக்கு 10 கிலோ, 1/3 பங்கு. அதுக்கு மேலே நம்ம சேர்த்து எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். ஒன்றும் பாதிப்பு வராது. நம்ம செலவை குறைக்கிறதுக்காகத்தான் எடுத்து கொடுத்துப்பா சாணப்பாசி கரிசல். இதாங்க முக்கியம். இந்த சாணப்பாசி கரிசல் இருந்தால் மட்டுமே தான் மீன் அமிலம் வந்து நம்ம 2 நாளையில் அந்த முழு மீன் வந்து கரையும். அதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த சாணப்பாசி கரிசலை வந்து உள்ளே ஊற்றுறோம். உள்ளே ஊற்றிட்டு இப்போ நம்ம கலக்கிவிட போகிறோம். கலக்கிவிடுப்பா. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் கழிவு போட்டோம் பார்த்திங்களா, அந்த மீன் கழிவு நாட்டு சர்க்கரையை நல்லா கலக்கி விட்றோம். கலக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா நுர வரும். ஏன்னா இது ஏற்கனவே போட்ட மீன் அமிலம். இது 500 லிட்டர் சின்டாக்ஸில் போட்டு வச்சுருக்குறோம். இப்போ 200 லிட்டரில் நம்ம போட்டாச்சு. இப்போ இதை வந்து 10 நாளையிலேருந்து 15 நாள் காலை மாலை கலக்கி விட்றோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலை மாலை கலக்கி விடும்போது உங்களுக்கு சீக்கிரமாக கரையும். நம்ம கலக்கி விட லேட் பண்ணோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் கரையிறதுக்கு லேட்டாகும். அதனால் 15 நாள் கலக்கி விட்டுட்டு 10 நாளைக்கு மேலே எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா இதில் உள்ள ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீனில் இருக்கக்கூடிய எண்ணெய் கழிவு எது மண்ணுக்கு ஆகாதோ செடிக்கு ஆகாதோ அதை பூரா மேலே ஆடையாட்டம் முதக்கும். அந்த முதக்கும் போது அதை மட்டும் அள்ளி வெளியில் போட்டுட்டு அப்படியே எடுத்து பயன்படுத்தலாம். 10 லிட்டருக்கு 50 ml ஸ்ப்ரே கொடுத்தா போதும். 2-3 டைம் கொடுத்தோம்னாவே நமக்கு மாற்றம் தெரியும். அப்படி 10ங்கிற பட்சத்துக்கு 10 ml அதிகபட்சம் 100 ml வரைக்குமே கொடுக்கலாம். கொடுக்கும்போது நமக்கு நல்ல கரிகரிப்பு கிடைக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும், எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். இது கூட பார்த்திங்கன்னா நுண்ணுயிரிகள் இருக்கிறதுனால நமக்கு நல்லா ரிசல்ட்டு கிடைக்கும். இதை பார்த்திங்கன்னா பூக்கள், காய்கள், வாழை அனைத்து பயிருக்குமே கொடுக்கலாம். ஏக்கருக்கு 5 லிட்டர்லேருந்து 10 லிட்டர் வரைக்கும் இதை நம்ம கொடுக்கலாம். கொடுக்கும்போது கரிகரிப்பு நல்லா வந்து ரிசல்ட் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம குறைச்சிக்கலாம். ஏக்கருக்கு 1 லிட்டரு, 2 லிட்டரு, 4 லிட்டரு இந்த மாதிரி கொடுக்கலாம். நம்ம கொடுக்கும்போது ரிசல்ட்டு வரல, மண் மாறலை அப்படிங்கும்போது, நம்ம மண்ணில் சத்து இல்லைங்கும்போது அந்தளவுக்கு ரிசல்ட் எடுக்காது. அப்போ வந்து இன்னும் ஒரு 4 லிட்டரு, 5 லிட்டரு, ஒரு 10 லிட்டரு கொடுக்கணும்னா இன்னொரு 5 லிட்டரு சேர்த்தி கொடுக்கலாம். ரிசல்ட் வரும்போது நம்ம குறைச்சிக்கலாம். இது நம்ம கொடுக்கறது பூராமே மண்ணுக்காக. இப்போ வாங்க இதுக்குள்ளே ஊற்றணும் பார்த்திங்களா அந்த சாணப்பாசி கரிசல், அதை எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுங்கிறது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். விவசாயிகளுக்கு வணக்கம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ நேரம் அந்த மீன் அமிலம் தயாரித்தான், அதில் ஊற்றின சாணப்பாசி கரைசல் பார்த்தோம். இப்போ அந்த சாணப்பாசி கரைசல் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த 1 லிட்டர் தாங்க சாணப்பாசி கரைசல். இந்த 1 லிட்டர் வச்சு தான் இப்போ நம்ம 200 லிட்டராக மல்டிப்ளை பண்ண போகிறோம். காட்டு இந்த 1 லிட்டரை எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிற வீடியோ லோகு இயற்கை விவசாயம் என்னுடைய யூடியூப் சேனலில் என்னுடைய அனுபவ பதிவுகள், அன்றாட பதிவுகள் அனைத்தையும் பதிவிடுறோம். இதை நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னாவே இயற்கை விவசாயம் எப்படி செய்யலாம், செலவில்லாமல் எப்படி செய்யலாங்கிற அனைத்து விஷயமும் நம்ம போட்டிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஜீவாமிர்தம் பஞ்சகாவியா தான் ஆரம்பத்தில் நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கிட்ட எங்கிட்ட நாட்டு மாடு இல்லாததுனால நம்ம இந்த நாட்டு மாட்டு சாணத்தை எடுத்துக்கிட்டு வந்து அதிலிருந்து பாசி எடுத்து பாசியிலேருந்து நுண்ணுயிரி சத்துக்களே பிரித்து எடுத்து இந்த 1 லிட்டராக வச்சுருக்கிறோம். இதை வச்சு தான் இப்போ நம்ம பயன்படுத்த போகிறோம். விவசாயிகள் ஈஸியாக இதை வச்சு பயன்படுத்திக்கலாம். நாட்டு மாடு இருக்கிறவங்க தயாரிச்சிக்கலாம், இல்லாதவங்க இங்கே வாங்க, இல்லாதவங்களுக்கு இது நம்ம தர்றோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம 200 லிட்டர் பேரலில் தண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி பேரலை சுத்தமாக கழுவிட்டு தண்ணி எடுத்துக்கங்க. தண்ணி எடுத்துகிட்டு காட்டுப்பா 2 கிலோ நாட்டு சர்க்கரை அல்லது குண்டு வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் போட்டுக்கலாம். 2 கிலோ போட்டுக்குங்க. இதில் வந்து இப்போ 2 கிலோ போட்டு நான் நீங்கள் உடச்சி தூளாக போடுங்க. நான் அப்படியே நான் போட்டிருக்கிறேன். ஏன்னா நம்ம இங்கே தான் இருக்கிறோம், அதனால் நம்ம இப்போ கலக்கி விட்டுக்கிட்டு தண்ணி பாயதுனால தண்ணியில் கொட்டினா கரைஞ்சிடும். 2 கிலோ கொட்டின பிறகு இதுதாங்க சாண பாசி கரைசல். நம்ம நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து தயாரித்து நம்ம இப்போ பல வருஷமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் மக்கள் இடத்துலையும் சொன்னேன். இப்போ இன்றைக்கி ஏகப்பட்ட மக்கள் பயன்படுத்தி நல்ல பலன் பெறுறாங்க. அவங்க பயன்படுத்திட்டு ரிசல்ட் வர்றதை எடுத்து நம்ம லோக இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் அதையும் நம்ம போட்டிருக்கிறோம். எப்படி பயன்படுத்தினாங்க, என்ன ரிசல்ட் வந்தது அப்படிங்கிறத அது மக்களுக்கு ஒரு புரிதலாக இருக்குது. இந்த மாதிரி போட்டுவிட்டு ஒரு குச்சி எடுத்து நல்லா கலக்கி கொடுங்க. காலை மாலை 7 நாள் கலக்கினா போதும். இந்த மாதிரி வெயில் அடித்தா அந்த வெயிலை காட்டுப்பா, வெயில் அடித்தா 7 நாள் போதும். அப்படி வெயில் அடிக்கலாம் மோடம் போட்டுக்கிட்டு இருந்ததுன்னா 10 நாள், 7 to 10 நாளையில் தயாராகிடும். இது தயாரான பிறகு இதை மீண்டும் மீண்டும் நம்ம வாங்க தேவையில்லைங்க. ஒன்ஸ் இப்போ வாங்கி இதை போட்டாச்சு அப்படின்னா இப்போ இந்த கலக்கி விடும்போது நுர வரும், புளிச்ச வாசனை வரும், தண்ணி அப்படியே கலர் மாறிடுது. கலர் மாறின பிறகு நான் அப்படியே எடுத்து வெஞ்சூரியில் நம்ம கொடுத்துருவோம். அதுவும் இல்லாமல் இந்த 200 லிட்டரில் 180 to 185 லிட்டர் தான் கொடுப்போம். 10 to 15 லிட்டர் இதிலேயே மிச்சம் வச்சுக்கிட்டு மறுபடியும் 2 கிலோ சர்க்கரையை போட்டு தண்ணி ஊற்றினோம்னா தயாராகிடும். அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் மல்டிப்ளை பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் பார்ப்பீங்க பெரிய பெரிய கிழங்கு, கீரை, காய்கள், கொய்யாப்பழம், மாமரம், இது மாதிரி சொரக்காய் அனைத்துமே இதை நம்ம பயன்படுத்துறதுனால எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ என்னுடைய சேனலில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அனைத்துக்குமே காரணம் நம்ம இந்த சாணப்பாசி கரைசல், அதில் போடுற மீன் அமிலம், அதில் போடுற புண்ணாக்கு கரைசல், அதில் போடுற இலைதலை கரைசல், பூச்சி விரட்டி அனைத்துமே இதை வச்சு வாழைப்பழத்தை வச்சு பொட்டாஸ் தயாரிச்சிக்கலாம். அதுவும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இது தயாரானது அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கால்சியம் சுண்ணாம்பு வச்சு எப்படி கால்சியம் தயாரிக்கிறது அதுவும் நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். இது தயாரித்த பிறகு 200 லிட்டர் ஒரு ஏக்கருக்கு கொடுத்துட்டு மறுபடியும் சர்க்கரையை போட்டு தயாரிச்சோம்னா தயாராகிடும். மறுபடியும் அந்த காட்டுக்கே கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மண் பொதுன்னு ஆயிடும். மண்ணில் உள்ள சத்து, காற்றுல உள்ள சத்து, சூரிய ஒளியில் உள்ள சத்தையெல்லாம் செடி எடுக்க ஆரம்பிக்கிறதுனால நமக்கு இடுபொருள் செலவு குறைய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம கெமிக்கல் போட்டோம்னா திரும்ப போடணும், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போடணும். மண்ணில் சத்து இருக்கிற வரைக்கும் தான் அந்த கெமிக்கல் வேலை செய்யுது, இப்போ இல்லை. அதனால தான் விவசாயிகள் என்னுடைய அனுபவத்தை நான் இது ஒரு பதிவாக ஒவ்வொரு டைமும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம இந்த காட்டுக்கெல்லாம் அது மாதிரி கொடுக்கறதுனால மண்ணில் சத்து அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்ம பண்ணும்போது செலவு ரொம்ப குறையும். இன்றைக்கி இயற்கை விவசாயம்னா எப்படி செய்யணும்னு தெரியறதில்ல. அதனால தான் நிறைய பேர் நம்மகிட்ட பயிற்சிக்கு வரவங்களே சொல்கிறாங்க, இதை பற்றி நமக்கு புரிதல் இல்லைங்க, எதுவாக இருந்தாலும் வெளியிலேருந்து தான் வாங்கி போடுறோம், அப்படி வாங்கி போடுறதுனால தான் எங்களுக்கு செலவு அதிகரிக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம இதை வச்சு இதை காட்டுப்பா. இப்போ பாருங்கள், களைக்கிட்ட உடனே இப்போ அதனுடைய நுண்ணுயிரி பெருக்க ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கு காலையில் பார்க்கையில் இது நல்லா நுர வந்தது. நம்ம அடுத்த வீடியோவில் இப்போ இந்த மீன் அமிலம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மீன் அமிலத்தை காட்டு. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த மீன் அமிலம் தான் போட்டால், இதை முன்னாடி வீடியோவாக ஃபஸ்ட்டு இதை வச்சுருக்க போகிறேன். இதை வெயிலில் தான் வைக்கணும். காட்டுப்பா, எல்லாமே சூரிய ஒளியில் தான் இருக்கணும். இதுக்கு நமக்கு செட்டு போடுற வேலை கிடையாது. ரெண்டாவது, மண் எப்படிப்பட்ட மண்ணாக இருந்தாலும் சரி, உப்பு மண், கார மண், அமில மண், அனைத்து மண்ணிலையும் இது நல்லா வேலை செய்யுது. தண்ணி சரியில்லை அப்படின்னாலாம் நம்ம ஒன்றும் பார்க்க தேவையில்லை. இதுக்கு நம்ம இப்போ செட்டு போட்டுக்கிட்டு இது நிழலில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு டைம் எடுத்து கொடுக்க தேவையில்லை. அப்படியே வெஞ்சூரியில் கொடுத்துடலாம். இந்த மீன் அமிலமெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20-25 கிலோவுக்கு மேலே போட்டிருக்கிறோம். அடியில் கழிவுன்னு பார்த்திங்கன்னா 1 கிலோ 2 கிலோ கூட இருக்காது. எல்லாமே கரைஞ்சிடும். 48 மணி நேரத்தில் 2 நாளையில் மீன் அமிலம்னு கூட இதை நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா 2 நாளையிலேயே எல்லா மீன் அமிலமும் நமக்கு இது கரைஞ்சிடும் அப்படின்னு காட்டுப்பா.
இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தில் பொட்டாசு, இது புண்ணாக்கை வச்சு NPK தயாரிக்கிறோம். அதோடு பார்த்திங்கன்னா நம்ம ஹியூமிக்கு பயன்படுத்துகிறோம். எண்ணெய், தேங்காய், கடலெண்ணெய், வேப்பெண்ணெய், புங்கெண்ணெயை வந்து கரைக்க முடியாமல் இருந்துச்சு. இன்றைக்கி அதை கரைச்சி நம்ம காட்டுக்கு பயன்படுத்துகிறோம். அந்தளவுக்கு எல்லாமே நம்ம பல வருஷ அனுபவத்தில் நானாக ஒன்று தேடி தேடி அடுத்தவங்ககிட்ட இருந்து ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கி தான் நம்ம இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். என்னுடைய லோகு இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் அனைத்து பதிவையும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம்.